வணக்கம். ஜனநாயகத்து மீது மதிப்பும் பேரன்பும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லலாம்னு நினச்சேன். இந்த ரூபா என்னடா அது 87, 35, 80 நடுவில் 86 வரைக்கும் திரும்பி போச்சு, திரும்பி இறங்கிடுச்சுன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக நம்ம ரூபா 93, 94க்கு போயிருக்கணும். கூடிய சீக்கிரம் போயிடும். 12, 15 மாதத்தில் போயிடும். ஆனால் இன்றைக்கே அது 90 கிட்ட ட்ரேட் ஆகிருக்கணும். என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, ஆர்பிஐ போன ஜூன் மாதத்துலேருந்து கண்டினியூஸாக டாலரை விற்றுக்கிட்டே இருக்காங்க. ஒரு காலத்தில் இந்தியாட்ட 705 பில்லியன் டாலர் இருந்தது. ஜூன் மாதத்தில் பீக்காக நம்மகிட்ட டாலர் ரிசர்வ்ஸ். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இது வரைக்கும் நியர்லி 80 பில்லியன் டாலர் விற்று நம்ம ரூபாவை காப்பாற்றிருக்கிறோம். ரூபாவை காப்பாற்றுறதுனா ரூபா கீழே விழாமல் இருக்கிறதுக்கு 100 பில்லியன் டாலர்ஸ் வெல்த் இருக்கும். ஒரு பில்லியனுங்கிறது 8800 கோடி. அப்போனா 8,88,000 கோடியை நம்ம விற்றுருக்குறோம் பணத்தை. எதுக்காக விற்றுருக்குறோம்? வெளிநாட்டுக்காரன் ஸ்டாக்கை விற்றுட்டு பத்திரமா அவன் பணத்தை வெளில எடுத்துன்னு போகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக விற்றுருக்கோம். அரவிந்த் சுப்பிரமணியம் 2வது காரணம் சொல்கிறாரு. இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா அரவிந்த் சுப்பிரமணியம் அவங்களுக்கு அட்வைசராக இருந்தவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சொல்கிற மாதிரி A1, A2ன்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க டாலரில் நிறைய கடன் வாங்கியிருக்கிறாங்க. இப்போது டாலரோட விலை இறங்க இறங்க அவங்க கட்ட வேண்டிய அசலே ஏறுது. கடன் வாங்குறச்ச ஒரு டாலர் 72 ரூபா, 73 ரூபா இருந்தது. ஒரு 1 பில்லியன் டாலர் வாங்கினாங்கன்னா கடன் தொகை 7300 வந்திருக்கும். இன்றைக்கி அதே 1 பில்லியன் டாலர் திரும்பி கொடுக்கணுன்னா அவங்க 8800 கோடி கொடுக்கணும். ஒரு 1500 கோடி எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். இது ஆல்ரெடி ஆர்பிஐ காப்பாற்ற வந்தப்புறம் 1500 கோடி எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஆர்பிஐ வந்திருக்குல்லன்னா இந்த 2000 கோடி ஆகிருக்கும். இது வட்டி மட்டும் இல்லைங்க, இது வெறும் அசல். நம்ம நண்பர் 2 பேர் கஷ்டப்படுறாங்களே, நாளைக்கு அவங்களுக்கு காசு பணத்துக்கு கஷ்டமாயிடுமே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக டாலரை ஓரளவுக்கு மேலே விழ விடாமல் நம்மளோட நாட்டோட சொத்தாக இருக்கிற யூஎஸ் டாலர் ரிசர்வை விற்றுக்கிட்டே இருக்காங்க. இதனால் ஐடியில், ஃபார்மாவில் பிஸ்னஸ் குறைஞ்சிருச்சு. இன்ஃபேக்ட் ஜேபி மார்கனில் ஐடி பிஸ்னஸ்ஸு க்ரோத்தே இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. மேபி இதனால தான் ஒரு வாரத்துக்கு 90 மணி நேரம் வேலை செய்யணும், 70 மணி நேரம் வேலை செய்யணும்னு சொன்னவங்க கம்பெனியை மைசூரில் ஒரு 500 பேரை சடனாக ஒரு ரூமில் கூப்பிட்டு வேலை இல்லைப்பா தம்பி போயிட்டு வாங்கன்னு. பெரிய பெரிய கம்பெனிங்களே ஐடியில் வேலையை ஆள் எடுக்க மாட்டேங்கிறாங்க. மக்கள் நம்பி இன்ஜினியரிங் படிச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க, வேலை வாய்ப்பே இல்லை. அதை பற்றி கண்டுக்காத பிரதமர் எப்படி நண்பர்களை காப்பாற்றணும்னு டாலராக விற்றுட்டே இருக்கிறார். காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை, காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை.